இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்களிலிருந்து ஒரு மாறுதலை அளிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் சிந்திப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்பொழுதெல்லாம், பிரச்சனைகள், துன்பங்கள், இடுக்கண்கள், வியாதிகள் வரும்பொழுதெல்லாம் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சரீர பிரகாரம் முறையிலே எந்த மாற்றத்தையும் நாம் கொண்டு வந்து முடியாது என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே மாற்றம் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் நம்முடைய பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், அங்கே மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர் கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே 30ஆம் அதிகார வசனத்திலே கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களை மோசேயின் மூலமாக அங்கே மீட்டு அங்கே வழிநடத்தி வருகின்றார். வரக்கூடிய காலகட்டத்திலே செங்கடலை அங்கே அவர்களுக்கு முன்பதாக அங்கே தடையாக நின்று கொண்டிருக்கின்றது. பின்னோக்கி பார்க்கின்றார்கள், அங்கே படைகள் வந்து கொண்டிருக்கின்றது. கடலை அங்கே பிளந்து ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னது நிமித்தமாக அந்த கடல் ஊடாக அவர்கள் தரையிலே நடந்து வருவதைப் போல நடந்து வந்தார்கள். நடந்து வந்து கடலை கடந்த மாத்திரத்திலே அவர்கள் திரும்பி பார்க்கின்றார்கள், அங்கே எகிப்தியர்கள் அனைவரும் செத்து கிடந்தார்கள். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் பார்த்து இஸ்ரவேல் மக்கள் அவரை துதித்து பாடுகின்றார்கள், கர்த்தரை புகழுகின்றார்கள். இப்படி வரக்கூடிய ஒரு நேரத்திலே 3 நாட்கள் அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து வருகின்ற அவர் மோசேயை அவர் வழிநடத்தி வரும் பொழுது 3 நாட்கள் ஒரு வனாந்தரத்திலே நடந்து வரும் பொழுது தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. தண்ணீர் தாகத்திலே அவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த மாராவை பார்க்கின்றார்கள், அங்கே தண்ணீர் கிடைக்கின்றது. நமக்கு நன்றாக தெரியும், வனாந்தரத்திலே ஒருவேளை காட்டு வழியாக நடந்து போகின்ற பொழுது நம்மளுக்கு தாகம் எடுக்கின்ற நேரத்திலே தண்ணீரை கண்ட மாத்திரத்தில் ஓடி போய் நாம் பருகுகிறவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதை போலத்தான் இந்த மாராவினுடைய தண்ணீர் கசப்பாக இருந்தது. உடனே முறுமுறுக்கின்றார்கள். முதல் பகுதியிலே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை புகழ்ந்தார்கள். எத்தனையாய் நம்மை காப்பாற்றினார், எத்தனையாய் அவர் நம்மை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் தண்ணீர் கிடைக்காமல் கிடைத்த மாத்திரத்திலே அது கசப்பாக இருந்த நிமித்தமாக அங்கே அவர்கள் முறுமுறுத்து காணப்படுகின்றார்கள். மோசே இடத்திலே சொல்லுகின்றார்கள். மோசே உடனடியாக ஓடி போகிறார், கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஐயா அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கின்றதே, இதை மாற்ற வேண்டுமே என்று சொல்லி உடனே அவர் சொல்கிறார், அந்த மரத்தை வெட்டி போடு. உடனடியாக கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் அங்கே உடனடியாக காணப்பட்டது. நடந்தது என்ன? அந்த மாராவின் தண்ணீர் அங்கே மதுரமாக மாறியது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, 3 நாட்கள் நடந்து போகின்றார்கள். அந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது தாகம் எடுத்து காணப்படுகின்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கின்றார்கள். அந்த மத்தியிலும் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், மரத்தை வெட்டி போடு என்று சொல்கிறார். அது சொன்ன மாத்திரத்திலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் விசுவாசத்தோடு அங்கே மோசே அந்த மரத்தை வெட்டி போட்டவனாக அது நிமித்தமாக அந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை வனாந்தரத்தின் வழியாக நடந்து வருகிறது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? ஒருவேளை நடந்து வருகின்ற நேரத்திலே நாம் நன்மையை போல ஒரு விஷயம் காணப்படும் பொழுது அந்த நன்மையான காரியம் கசப்பாக இருக்கின்றதா?
ஒரு மரத்தை வெட்டி போடு, உடனடியாக அந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறும் என்று சொன்னானே. சொன்ன மாத்திரத்திலே அப்படியே கீழ்ப்படிந்து மோசே செய்த நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் அப்படியே கேட்டு அதன்படியே நடக்கின்றவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய கசப்பான வாழ்க்கை அது மதுரமாக மாற்றுவதற்கு அவரால் மாத்திரமே முடியும். நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு வனாந்தரத்தில் வளர்ந்த கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும், ஒருவேளை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும், ஒருவேளை பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும், அது மதுரமாக, அது நன்மையாக, இன்பமாக மாறக்கூடிய அந்த வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் எல்லா கசப்பும் மதுரமாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு அவரோடு தாயாரும் அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அங்கே ரசம் அங்கே தீர்ந்து போய்விடுகிறது. தீர்ந்து போன மாத்திரத்திலே தாயாரிடத்திலே போய் சொல்கிறார்கள். தாயார் சொல்கிறார்கள், அப்பா தண்ணீர் அங்கே ரசம் தீர்ந்து விட்டதாம் என்று சொல்லி, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு அங்கே கட்டளை கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் வேலைக்காரர் நோக்கி அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர்கள் போய் அவர்கிட்ட சொல்றாப்புல, இயேசு வந்திருக்கிறாரு, அவரோட சீசர்கள் வந்திருக்கிறாங்க, தாயார் வந்திருக்கிறாங்க, அவரது கேட்ட மாத்திரது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. நமக்கு நன்றாக தெரியும், தண்ணீரை நீங்கள் கற்சாலையிலே ஊற்றுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அவருடைய என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அதற்கு காத்திருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி கற்சாடிகளை காட்டும் பொழுது அவர்களும் அப்படியே ஊற்றுகின்றார்கள். பந்தி விசாரிப்புக்காரரை கூப்பிட்டு நீங்கள் இதை கொண்டு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பதாக அந்த பந்தி விசாரிப்புக்காரருக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், வேலைக்காரர்கள் சொல்லப்படுகிறது, தண்ணீரை நீங்கள் கற்சாடிகளை நிரப்புங்கள் என்று சொல்லி. இப்பொழுது மொண்டு போய் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கள் என்று சொல்லி பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லும்போது அவன்கிட்ட கொடுக்கும் பொழுது அது ரசமாக மாறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை அந்த வேலைக்காரர்கள் நினைத்திருக்கலாம், என்ன நாம் ரசத்தை கேட்டோமே, இவர் தண்ணீரை ஊற்ற சொல்கிறாரே, எப்படி இது ரசமாக மாறும் என்று சொல்லி அவிசுவாசத்தோடு காணப்பட்டிருந்தால், ஒருவேளை அவர் சொல்வதை கேட்காமல் தண்ணீரை ஊற்றாமல் இருந்தால் அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்காது. அந்த மாற்றம் அது இயேசுவால் மாத்திரமே முடியும். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கின்ற நேரத்தில் தான் அந்த மாற்றம் உண்டாகும். நீங்கள் நிரப்புங்கள் என்று சொன்னார். இப்பொழுது எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரத்தை நீங்கள் கொண்டு போய் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார். கொடுத்த மாத்திரத்திலே அந்த ரசம் மிகவும் மதுரமாக இருந்தது. அங்கே நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னால் அங்கே கீழே கூடி, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர் என்ன சொல்லுகிறார், ஒருவேளை குறைந்து போன காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவைகளெல்லாம் சந்திக்கப்படாமல் குறைவோடு காணப்படுகின்ற நேரத்தில் நாம் அவரிடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை நாம் செய்வோம் என்று சொன்னால் முன்பை காட்டிலும் மேன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நாட்களிலே அவர் சொல்வதை கேட்போம், கீழ்ப்பணிந்து நடப்போம், நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறும். முன்பிருந்ததை காட்டிலும் மேன்மையான காரியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னபடி நாம் நடப்போம் என்று சொன்னால், கீழ்ப்படிதலோடு நடப்போம் என்று சொன்னால் மேன்மை நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் அப்பா உங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கற்று தந்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே, பழைய ஏற்பாட்டு பகுதியில் அவர்கள் மரத்தை வெட்டி போடு என்று சொன்னனே மாத்திரத்திலே அப்படியே மோசே செய்தனப்பா, கசப்பு மதுரமாக மாறியது. புதிய ஏற்பாட்டு பகுதியிலும் தண்ணீர் ரசமாக நீர் மாற்றி கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படியை எங்களுடைய வாழ்க்கையில தாரும். எங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவையும் நீர் சந்தியும் ஆண்டவரே. கசப்பான வாழ்க்கையோடு, ஒருவேளை தேவையுள்ள வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அவருடைய வாழ்க்கையில நீர் மாற்றத்தை கொடும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்யப்படுற தயவுகாய் நன்றி. துதிகன மகிமை எல்லாம் கேச ஏற்றுக்கொள்ளும். ரட்சகர் மீட்பெருமா இயேசு என்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.